நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, தர்மையான நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து கொண்டு வந்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக போய் கோடலானவைகளை எல்லாம் நீர் ஆண்டவரை நேராக்கி செவ்வையாக்கி கரடு முரடானவைகளை சமமாக்கி ஆண்டவரே, வனாந்தரத்தின் பாதையில் நீர் எங்களை தூக்கி சுமந்து ஆண்டவரே யோர்தானை கடக்க பண்ணி தேவனாகிய கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் எங்களை போஷித்து ஆசிர்வதித்து நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபித்து இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தீர் ஆண்டவரே. உம்முடைய தயவு, இரக்கம், கிருபை எங்களை விட்டு நீங்காமல் இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கர்த்தருடைய பாதுகாப்பு மாத்திரம் நமக்கு இல்லாமல் இருந்திருந்தால், கர்த்தர் நமக்கு இல்லாமல் இருந்தால் இந்நேரம் நம்மை நிர்மூலமாக்கி இருப்பார்கள். இந்நேரம் நாம் ஒன்றுமில்லாமல் போயிருப்போம். நாம் இருந்த இடத்தில் புல் கூட முளைத்திருக்கும். அந்த அளவுக்கு நம்மை நிர்மூலமாக்கி இருப்பார்கள். நம்மையோ கர்த்தர் தம்முடைய செட்டைகளின் மறைவிலை வைத்து பாதுகாத்தார். நம்மை அவர் தன்னுடைய செட்டைகளுக்குள்ளே மாத்திரமல்ல, வஸ்திர தொங்கலுக்குள்ளே, உள்ளங்கையிலே, கண்ணுக்குள்ளே வைத்து கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, துக்கத்தின் நேரத்திலே நாங்கள் உடைந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே டிப்ரெஷனில் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் தாய் தேற்றுவது போல தேற்றி நீர் கொண்டு வந்து அரவணைத்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், துதிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. கிருபை, கிருபை, கிருபை ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய கிருபை, எல்லாம் உம்முடைய கிருபை, எல்லாம் உம்முடைய கிருபை தகப்பனே. அப்பா, நீர் எங்களை மாத்திரமல்ல, எங்களுக்கு உண்டானவைகளையும் வேலியடைத்து பாதுகாத்து கொண்டீர். எங்களுக்கு உரியவைகளையும் ஆண்டவரை நஷ்டம் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டீர். எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டீர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று எங்களுக்கு நிரூபித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, பகலிலும் இரவிலுமாய் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டீர் ஆண்டவரே. பகலில் மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக ஆண்டவரே, பகலில் பறக்கும் அம்புகளுக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்ட தயவுக்காய் உமக்கு நன்றி. எத்தனையோ பேர் எங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்றாங்க ஆண்டவரே. எங்களை நிர்மூலமாக்க பார்த்தாங்க, எங்களை இல்லாமல் போக பண்ண பார்த்தாங்க, எங்களை பேசி பார்த்தாங்க, எங்களை மனமடைவாக்கினார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக, எதிர்ப்போர் பேசுகிறவராக, எங்களுக்காக ஆண்டவரை நீர் போராடின தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகருக்கு கிடைக்காத உம்முடைய வானத்தின் மன்னாவை நீர் எங்களுக்கு பிட்டு கொடுத்த தயவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. பரலோகத்தின் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த பூமிக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஒரு வகையில் பரலோகத்தில் இருக்கிறதுனுடைய சாயல். நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கிறோம். மனுஷனை யாருடைய சாயல்? பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாமே அவருடைய சாயல், பரலோகத்தில் உள்ள சாயல், இயேசு கிறிஸ்துவின் சாயல், எல்லாமே அதுதான். அதில் மிக முக்கியமாக பரலோகத்தில் உள்ளதனுடைய சாயலை இங்கே கொண்டு வந்து, பரலோகத்தினுடைய சாயலை, பரலோகம் எப்படி இருக்கும், பரலோகத்தில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு சாயலை பூமியில் ஆண்டவர் வச்சாருன்னா அதான் ஆசாரிப்பு கூடாரம். ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும்? 3 பகுதியாக இருக்கும். பலிபீடம் அதான் பூமி, பரிசுத்த ஸ்தலம் கண்ணாடி கடலுக்கு இந்த பக்கம், மகா பரிசுத்த ஸ்தலம் கண்ணாடி கடலுக்கு அந்த பக்கம். வெளியப்படுத்தின விசேஷத்தில் நாம் இதை வாசிக்க முடியும். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கலாம். பரலோகத்தினுடைய மிக முக்கியமான மாடல். இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம் அதான் ரொம்ப முக்கியம். அதே தான் பரலோகத்தில் நாம் எங்கே இருக்கிறோன்றது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதாவது பரலோகம் எப்படி இருக்குன்றது ஆசாரிப்பு கூடாரம். பரலோகத்தில் தேவன் இருக்கிற சிங்காசனம் தான் இங்கே கிருபாசனம். அங்கே இருக்கிற தூதர்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய கிருபாசனத்தின் மேல் இருக்கிற தூதர்கள். அதுக்கப்புறம் தேவன் மனுஷனோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை தான் அதில் உடன்படிக்கை பெட்டியாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருக்குள்ளே 2 விதமான உடன்படிக்கை இருக்கிறது. ஆரோனின் துளிர்த்த கோல், அதாவது தெரிந்து கொள்ளப்படுதல், ஒரு பக்கம் நியாயப்பிரமாணம், ஒரு பக்கம் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அதாவது சுயாதீன பிரமாணம். 2த்துக்கு நடுவராக மத்தியஸ்தராக இயேசு இருக்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் பரலோகத்தினுடைய சாயல் இருக்கும். அதில் குறிப்பாக
நாம் எங்கே இருக்கிறோங்கிறதா முக்கியம். ஆசாரிப்பு கூடாரத்தில் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், அது ஒரு மாடல். நாம் அதே மாதிரி எங்கே நிற்க போகிறோம்? பரலோகத்தில் இருக்க போகிறோம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 15:5 வாசிங்க பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. ஸோ இந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய ஒரிஜினல் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. பூமியில் இருக்கிறது அதனுடைய மாடல். அப்போ இவர் என்ன எழுதுறாரு? அந்த பரலோகத்தில் இருக்கிறதனுடைய மாடலாகிய ஆசாரிப்பு கூடாரம் பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட்டது. இங்கே எழுதுறார் அவர், பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே, இந்த மாடலுக்கே ஒரு ஆட்டுக்கடாவின் ரத்தம், பழுதற்றதான ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சிவப்பு கிடாரி, சர்வாங்க தகன பலி, அதாவது சுத்தமாக இருக்கணுமா. அது அந்த என்னாகமத்தின் புஸ்தகம் 19:2-3 வாசிக்கிறோம். அந்த சிவப்பு கிடாரி எப்படி இருக்கணுமா? உச்சந்தலை முதல் கால் வரைக்கும் பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய. அப்போ இந்த பூமியில் இருக்கிற மாடல், இந்த மாடலை சுத்திகரிக்கக்கூடியதான அந்த பலியே எவ்வளோ பர்ஃபெக்ட். ஒரு போஜன பலி செலுத்துகிறாங்க, மெல்லிய மாவு ஜல்லித்து எடுக்கப்பட்டது, அதுக்கு இவ்வளோ பர்ஃபெக்ட். ஒரு எண்ணெயை சொல்கிறாங்க, ஒலிவ எண்ணெய், அது இடித்து பிழிந்து அது சுத்திகரிக்கப்பட்டது. ஒவ்வொன்றுமே இவ்வளோ பர்ஃபெக்ட். எதுக்கு? மாடலுக்கு. ஒரு மாடலுக்கு இவ்வளவு பலி, இவ்வளோ பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், இதோடைய ஒரிஜினல் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கு. நீங்களும் நானும் அப்படியான உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு விசேஷித்த பலி தேவைப்படுகிறது. அப்போ அங்கே அவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் உள்ளவைகளோ நாம தான், இவைகளிலும் விசேஷித்த பலிகளிலாலே சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது. இந்த சுத்திகரிப்பு தான் இம்பார்ட்டன்ட். பரலோக இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் சுத்திகரிப்பு கரெக்டாக இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நியாயப்பிரமாணம் கரெக்டாக போயிட்டே இருந்துச்சு. எப்போ அந்த சுத்திகரிப்பில் எல்லாம் கலந்துச்சோ, அக்கினியோட அந்நிய அக்கினி கலந்துச்சு, மாம்சத்தில் அவங்க தவறு செய்ய தொடங்கினார்கள். ஒவ்வொரு காரியத்திலையும் சாமுவேலின் பசங்க பரிதானம் வாங்க தொடங்கினார்கள். இப்படி ஒவ்வொன்றத்திலையும் அந்த பலிகள் எப்பொழுது சுத்திகரிப்பு தவறாக போச்சோ, அதோடு கூட நியாயப்பிரமாணத்தையும் ஆண்டவர் நிறுத்த வேண்டிய இடத்துக்கு வந்துட்டார். அதே மாதிரி தான் இப்போ நாம் பூமியில் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எதுக்காக? நாம் பரலோகத்தில் இருக்க போகிறவைகள். நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் எங்கே வைக்க போகிறாரு? பரலோகத்தில் வைக்க போகிறார். அதனுடைய ஒரிஜினல் நம்ம தான். ஆசாரிப்பு கூடாரம் மாடல் நம்ம ஒரிஜினல். அப்போ நம்மளை கொண்டு போய் பரலோகத்தில் வைக்க போகிறார். அப்படி வைக்கப்பட வேண்டிய நாம் எப்படிப்பட்டதான பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மளை பலி செலுத்திட்டார் ஆண்டவர். அந்த எல்லா பலியை பார்க்கிலும் விசேஷித்த பலி இயேசு கிறிஸ்து. ஆட்டுக்குட்டியை விட, சிவப்பு கிடாரை விட, எல்லாத்தை விட விசேஷித்த பலி இயேசு கிறிஸ்து. ஆனால் சுத்திகரிப்பு நமக்கு கரெக்டாக இருக்குதா? சுத்திகரிப்பு சரியாக போயிட்டு இருக்குதா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. இந்த சுத்திகரிப்பு அப்படிங்கிறத ஒரு காலகட்டத்தில் சபையில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது. அதாவது சுத்திகரிப்பு நாள் இல்லாமல் கம்யூனியனே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன வச்சுருவாங்க? சுத்திகரிப்புக்குன்னு வச்சுருவாங்க. அதில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அது என்ன கொடுக்கப்படும்? மறுநாள் கம்யூனியன் கொடுக்கப்படும். அப்போ இப்படிப்பட்ட விசேஷித்த பலிகளால் சுத்திகரிக்கப்பட வேண்டிய நாம் எப்படி நியாயப்பிரமாணம் சுத்திகரிப்பு அவமாய் போய்விட்டதோ, அதே மாதிரி தான் இப்பொழுது சுத்திகரிப்பு அவமாய் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு முதல்ல சபைக்கு சுத்திகரிப்புனா என்னன்னாவது தெரியுமா? நான் பர்ஃபெக்டாக கர்த்தருக்கு முன்பாக சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறேனா? எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு அந்த சுத்திகரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? போய்கிட்டே இருக்குது. 2 வகையான சுத்திகரிப்பு இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஒவ்வொரு பெண்ணும், பெண் என்பது இங்கே எதை குறிக்குது? சபையை குறிக்குது. எஸ்தர் என்பது சபையை குறிக்குது. ஒவ்வொரு சபையும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் நல்ல கவனிங்க, ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி எத்தனை மாதம்? 12 மாதமும் செய்யப்படணும். 12 மாசமும் சுத்திகரிப்பு இருக்குது. 12 months, ஒரு வருஷம் முழுக்க சுத்திகரிப்பு இருக்குது. 6 மாதம் வெள்ளை போனோம், 6 மாதம் சுகந்த வர்க்கம். அது மட்டும் இல்லாமல் ஸ்திரீகளுக்குரியதான மற்ற முறைமைகள், சுத்திகரிப்பு முறைமைகள். அப்போ இன்னைக்கு சபை
12 மாசமும் சுத்திகரிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்குது. இது எந்த அளவுக்கு சபையில வசனங்கள் மாறிடுச்சுன்னா, பாவம் செஞ்சாலும் பரவாயில்லைங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் கிருபை உள்ளவர், அவர் ரொம்ப இரக்கத்தின் தேவன், ஒரு தடவை நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டு வந்துட்டா போதும், அவர் கொண்டு போய் உங்களை பரலோகத்தில் வச்சிருவாரு, நீங்க கவலைப்படாதீங்க, சும்மா இந்த மாதிரி பாவம் சுத்திகரிப்பு இதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கன்னு உங்களை மோசம் போக்குற பிசாசின் உபதேசங்கள் வந்துருச்சு. ஒரு பக்கம் அது நேரடியா பிசாசின் உபதேசம் தான். சரி, அது அவர்களுடைய காரியம் இட்டுப்பட்டோம். ஆனால் இப்படிப்பட்ட சபைக்கு வருகிற நீங்கள் இந்த சுத்திகரிப்பு 12 மாசமும் சுத்திகரிக்கப்படணும்னு இருக்குது. அதுவும் 3 வகையான சுத்திகரிப்பு அங்க சொல்லுது. குறிப்பா 2 ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஒன்று வெள்ளை போளமும், இன்னொன்று சுகந்த வர்க்கமும். இது ரெண்டுத்துக்குமான ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன, அதை பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். சும்மா ஓப்பனா சொன்னோம்னா, அப்படி வெள்ளை போளம் என்பதற்கும் சுகந்த வர்க்கத்துக்கும் உங்களுக்கு இன்னைக்கு புரியும்படி சொல்லணும்னா, உள்ளான சுத்திகரிப்பு, வெளியான சுத்திகரிப்பு. உள்ள சுத்திகரிக்கிறது ஒன்று இருக்குது, வெளியே சுத்திகரிப்பு ஒன்று இருக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியும், சுகந்த வர்க்கம்னா மேலே போடுறது, வெள்ளை போளங்கிறது உள்ள போடுறது. அதே மாதிரி தான் உள்ளான சுத்திகரிப்புன்னு ஒன்று இருக்கு, வெளியான சுத்திகரிப்புன்னு ஒன்று இருக்குது. இந்த உள்ளான சுத்திகரிப்பினுடைய முதலாவது விஷயம்தான், முதல்ல இந்த சுத்திகரிப்புனா என்னன்னா தெரியணுமே, அப்புறம் தானே எப்படி சுத்திகரிக்கப்படுறதுனே தெரியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சுத்திகரிப்பே தெரியாது, அப்படி ஒரு விஷயமே தெரியாது. 12 மாசம் சபை கடந்து வந்திருக்குது. இந்த 12 மாசம் சாட்சி சொல்லுங்கன்னா நம்ம என்ன சாட்சி சொல்லுவோம்? அத்தனை பேரும் இந்த வருஷம் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாரு, வீடு கொடுத்தாரு, காரு கொடுத்தாரு, ஜீவனை பாதுகாத்தாரு, இப்படி தானே சொல்லுவோம். இந்த வருஷம் கர்த்தர் இன்ன பாவங்களை விட வைத்து என்னை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறாரு. அதான் ஏற்கனவே நாங்கள் விடுதலையானமே. அப்ப நீங்க யாருமே பாவம் இல்லாம இருக்கிறோம்னு அர்த்தமா? நம்ம பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் ஆமா. அப்படின்னா நம்மகிட்ட இருக்கு. போன வருஷம் இருந்ததுல இருந்து நான் இந்த வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர்ந்திருக்கிறேனா, இன்னும் என் பரிசுத்தம் கூடி இருக்குதா, இன்னும் எனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய காரியங்கள் எக்ஸ்ட்ரா ஆயிருக்குதா, கர்த்தர் இன்னும் எனக்கு வெளிப்பாடுகளை அதிகமாய் கொடுத்திருக்கிறாரா, போன வருஷத்துக்கு இந்த தடவை என் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்ன. இன்னைக்கு நம்ம பேசுறது எல்லாமே என்ன, போன வருஷம் இருந்ததை விட வியாபாரம் இந்த வருஷம் நல்லா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், அதுவும் ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம பேசுறது எல்லாமே வெளியான ஆசீர்வாதங்களை குறித்து தானே ஒழிய, உள்ளான எனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய வளர்ச்சி, இதை குறித்து நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோமா? இந்த ஒரு வருஷத்துல இப்போ உங்க பிள்ளைய நீங்க எதிர்பார்க்குறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்க பிள்ளை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வளர்ந்துருக்கணும், போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அவன் படிப்பில் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், போன வருஷத்துக்கு இந்த வருஷம் மார்க் எடுத்திருக்கணும், அப்படி ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்குறோம்ல. அதே வளர்ச்சியை சபையில் கர்த்தர்கிட்ட எதிர்பார்ப்பாரே, இன்னைக்கு நமக்கு இருக்குதா? அதுக்கு மெயினா தேவைப்படுவது என்ன? என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சியை அளந்து பார்ப்பது எது? எனக்குள்ள இருக்கக்கூடியதான சுத்திகரிப்பு. அப்ப நான் பண்ணி பார்த்தா தானே எனக்கு தெரியும். அப்ப அதனுடைய அழுக்கு தெரியணும்னா எனக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுது, எனக்கு ஒன்று தேவைப்படுது. அப்பதான் எனக்கு அதில் இருக்கக்கூடியதான காரியம் என்னன்னு தெரியும். அதே போலதான் சபை நம்மை நாமே நிதானித்து அறிஞ்சு நம்மளை சுத்திகரிக்கணும். அதை தான் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்றார். அந்த வகையான சபைக்கான மனவாட்டிக்கான சுத்திகரிப்பை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் பைபிள் சொல்லுது, பரலோகத்தில் உள்ளவைகள் விசேஷத்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. இன்னும் இருக்கு, ஃபியூச்சர்ல சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கு. அதை தான் இப்ப நீங்கள் நானும் செய்யணும். செஞ்சிருக்கிறோமா? முதலாவது சுத்திகரிப்புக்கு எது தேவைப்படுகிறது? 2ஆம் அதிகாரம் எஸ்தரின் புஸ்தகம் 12வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஒவ்வொரு பெண்ணும் முதல்ல எதுல சுத்திகரிக்கப்படணும்? வெள்ளை போல தைலத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த வெள்ளை போலம் என்பது எதை குறிக்கிறது? வெள்ளை போலம் அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெள்ளை போலம் என்பது அபிஷேகத்துக்கான மிக முக்கியமான பொருள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும். மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போளத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் இடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும். அதை வச்சு என்ன உண்டு பண்ண வேண்டும்? அபிஷேக தைலத்தை உண்டு பண்ண வேண்டும். இந்த அபிஷேக தைலம் வெள்ளை போலம் என்பதுதான் ஃபர்ஸ்ட் சுத்திகரிப்பு. வெள்ளை போலம் என்பது ஒரு ஆசாரியத்துவத்துக்கான அபிஷேகம். அந்த அபிஷேகத்தில் 2 முக்கியமான காரியம் அடங்கி இருக்கும்.
அந்த அபிஷேக தைலத்துக்குள்ள, அதாவது வெள்ளை போலத்துக்குள்ள 2 முக்கியமான காரியம் அடங்கி இருக்கும். ஒன்று, அது உள்ள இருக்கக்கூடிய வாசனை. 2, அதனுடையதான சுவை. இதை தலையில ஊத்தி மொத்தம் தலையிலிருந்து அப்படியே உடம்பு வழியா, அதான் வசனம் சொல்லுது, ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம் எப்படி வந்துச்சா? அவனுடைய தாடி மயிரின் வழியாக அப்படியே வந்துச்சா, மேல ஊத்தப்பட்டது அப்படியே வழிஞ்சு. இது எதுக்கான ஒரு அபிஷேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் அபிஷேகம் என்பது பரிசுத்தாவின் அபிஷேகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஒன்று உண்டு, உண்மை. ஆனா உண்மையிலே இங்க என்ன சொல்லப்படுகிறதுன்னா, ஆசாரியன் தலையிலே ஊற்றப்படுகிற அந்த அபிஷேக தைலத்துக்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பாடுகள், வெள்ளை போலம். அந்த இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்றாரு, வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 45:7 வாசிங்க. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன். தேவனேங்கிறது இயேசுவை குறிக்குது. ஆதலால் தேவனே உம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன், உம்முடைய தேவன், உமது தோழர்னா அப்போஸ்தலர்கள், உம்முடைய தோழரை பார்க்கிலும் அப்போஸ்தலர்களை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இந்த ஆனந்த தைலம் எது? அபிஷேகம் பண்ணினார் என்பது எதை குறிக்கிறது? அதை எல்லாரை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவை அதிகமான உபத்திரவங்களுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். இப்போ இயேசு சொல்றாரு, நம்ம சங்கீதத்தை 23 நம்ம வேற மாதிரி வாசிக்கிறோம். 5வது வசனம் வாசிங்க. 23:5. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம். இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா, நாம இதை ஒரு ஆசீர்வாதமான வசனமா எடுக்கிறோம். இது ஆசீர்வாதம் தான் ஒரு வகையில். இதை எப்படி நம்ம பார்க்கிறோம்? சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு சத்ரு யாரு? பிசாசு. பிசாசுக்கு முன்பாக பந்தி என்பது எதை குறிக்கிறது? திருவிருந்து. கடைசியாக கொண்டு போய் அவர் ஒரு போஜன ஆயத்தம் பண்ண சொன்னார் இல்லையா? அதை தான் நம்ம பந்தின்னு சொல்றோம். பந்திக்கு வரோம்னு. இது எந்த பந்தி? என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்பத்தையும் ரசத்தையும் பிட்டு கொடுக்கக்கூடியதான அந்த உபத்திரவத்தை, குரூசிபிகேஷன் பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எந்த எண்ணெயால்? இந்த அபிஷேக எண்ணெயால் நிரப்பினீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதுதான் அவர் கேட்டாரு, கர்த்தாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அப்போ இயேசு கிறிஸ்துவை பத்தினதான தீர்க்க தரிசன வசனம் தான் சங்கீதம் 23:5. இந்த இடத்துல சொல்லும் பொழுது என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படின்னு இருக்கு. கவனித்துக் கொள்ளுங்கள். வெள்ளை போலத்தினால் உங்களை சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நாம் கடந்து போகும் பொழுது, நாம் அடிக்கடி இதை சொல்றோம், நாம் கடந்து போகும்போது நிச்சயமாகவே ஒரு வனாந்தரத்தை கடந்துதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போக வேண்டி இருக்கிறது. நாம் சில காரியங்கள் தேவன் நம்மை ஒப்பு கொடுத்து நடத்தி கொண்டு போய் தான் அங்கே வைக்கிறார். ஒருவேளை நாம் நடந்தது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் தலைமுறை உபத்திரவத்துக்குள்ளே போனது 2வது தலைமுறைக்கு எப்படி ஆயிடுச்சு? பாலும் தேனும் ஓடுற தேசமா மாறிடுச்சு. இப்போ அவங்க கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இவனுக்கு வனாந்தரம் கிடையாது, ஆனா நீ வனாந்தரத்தில் வந்ததை என்ன பண்ணி கொடுத்துரு? எழுதி கொடுத்துரு. இப்போ நான் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு வந்துட்டேன், அப்ப எனக்கு பிரச்சனையே இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, யுத்தத்துக்கு பழக்கிக்கும்படி நான் சிலரை விட்டு வச்சிருக்கிறேன், நீ அவங்களோட கூட என்ன பண்ண வேண்டி இருக்கிறது? சண்டை போட வேண்டி இருக்கிறது. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சோதிக்கும்படி சில சத்துருக்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? விட்டு வச்சிருக்கிறேன், நீ அவங்களோட சண்டை போட வேண்டி இருக்கிறது. அப்படி அர்த்தம் என்ன? வனாந்தரத்தில் இருக்கும்போது உனக்கு இருக்கக்கூடிய வெள்ளை போல அபிஷேகம் வேறு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வந்த பிறகு இருக்கிற அபிஷேகம் வேறு. அதோட அர்த்தம் என்னன்னா, அங்கே இருக்கும்போது கர்த்தர் சில உபத்திரவத்துக்கு நடுவில், சில காரியங்களுக்கு நடுவில் நடத்தினது உண்மை. அதுக்கு நடுவில் நீ கிராஸ் பண்ணி வந்தோம் பாருங்க, அதுதான் உங்களை என்னையும் சுத்திகரிக்கும். எப்படி சுத்திகரிக்கும்? வசனம் சொல்லுது, நான் பட்ட பாடுகளினாலே என்ன கற்றுக்கொண்டேன்? நான் உபத்திரவத்தினாலே என்ன கற்றுக்கொண்டேன்? பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டேன். அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடியதான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட வைப்பதற்கு கர்த்தர் என்னை ஒரு பாதையில் நடத்துகிறார். அந்த அபிஷேக தைலம் என்னை நிரப்புகிறது. அது என்னை, இப்போ இயேசு கிறிஸ்து அவரை கொண்டு போய் பிதாவாகிய தேவன் உபத்திரவத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்கிறார். ஆனா வசனம் சொல்லுது, அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் இவைகளை ஏற்றுக்கொண்டார். அப்ப கர்த்தர் உன்னை ஏன் உபத்திரவத்துக்கு நடுவில் நடத்துறாரு?
ஏன் பாடுகளுக்கு நடுவுல நடத்துறாரு? நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளை போல அபிஷேகம் நமக்கு பாடு, நமக்கு கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு காரியம். அவங்க அந்தந்த அபிஷேக தைலத்தை அவங்க கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். எல்லாருக்கும் ஒன்றும் இல்லை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த வெள்ளை போல பாடு எப்படி இருக்கு? ஒரு விஷயமா தான் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. அந்தந்த காலகட்டத்தில் அவரவர்களுக்கு இருக்கு. எனக்கு பிரச்சனை இல்லை, வியாதி இல்லை, உபத்திரவம் இல்லை, கர்த்தர் கிருபையாய் இருக்கிறார். நான் இல்லைன்னு சொல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஆண்டவர் அனுமதிக்கிறார். அந்தந்த காலகட்டத்தில் 75 வயசுல ஆபிரகாமுக்கு ஒரு சோதனைனா 150 வயசுல ஒரு சோதனை, 125 வயசுல ஒரு சோதனை. எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு சோதனை இருக்கத்தானே செய்யுது. எப்ப சோதனை இல்லாம இருந்துச்சு? ஆனால் இது எதுக்காக எனக்கு கொடுக்கப்படுகிறது? இது என்னை சுத்திகரிக்குது. ஏதோ எங்கிட்ட இருந்து கர்த்தர் ரிமூவ் பண்ண விரும்புறார். இந்த ரிமூவ் பண்ண பிறகு இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி தான் நம்ம ஆயிடுவோம். பிசாசு, இந்த உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, சோதிக்க எனக்கு இடமே இல்லை. அப்புறம் எப்படி அவன் சோதிப்பான்? எனக்கு இடம் இருந்தா தானே சோதிப்பான். கோவப்படுகிறவனா நான் இருந்தால் என்னை அவன் கோவப்படுத்தி பார்ப்பான். இந்த உபத்திரம் எதுக்கு எனக்கு அனுமதிக்கப்படுகிறது? எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒன்றை கர்த்தர் எடுக்க விரும்புகிறார். அப்ப என்ன ஆகுது? கர்த்தர் இந்த உபத்திரவத்துக்கு நடுவில் நம்மளை சுத்திகரிச்சு கொண்டே இருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே நிறைய பேருடைய வாழ்க்கை கசப்பான அனுபவம். அப்படியே சில சாட்சிகள்லாம் வந்து நீங்கள் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா, எப்படி இவங்களால இதை கிராஸ் பண்ணி போக முடியுதுன்னு நம்ம யோசிப்போம். அந்த அளவுக்கு நாளைக்கு காலையில் சாகிற நிலைமையில் இருப்பாங்க. அப்படி தான் இருக்கும். அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சுச்சுவேஷன் உண்மைதான். அப்படி தான் நிறைய பேர் போயிட்டுருக்கிறாங்க இன்றைக்கி, அதுவும் இந்த காலகட்டத்தில். ஆனால் இது எல்லாத்துக்கும் நடுவில் கர்த்தர் அவனை ஏன் அனுமதி கொடுக்கிறார் தெரியுமா? அவருக்கு ஒன்று தெரியும், இவைகளுக்கு நடுவில் இவன் கடந்து போனாலும் இவனை மரித்து போகாமல் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டியது பரலோகத்தினுடைய பொறுப்பு. பரலோகம் செய்யுது. ஏன் உன்னை நான் நடத்துகிறேன் தெரியுமா? இதுக்கு நடுவில் ஒரு சாட்சியின் வாசனை ஒன்று வீசும். ஒரு நாள் வரும், ஒரு பிள்ளை, அவளுக்கு 20 வயசு இருக்கும், 22 வயசு, அப்பயே திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பாடுனா பாடு, அப்படிப்பட்டதான ஒரு பாடு, அடி உத எல்லாம். 20-22 வயசுக்குள்ள அந்த அளவுக்கு உபத்திரம். அவள் கூப்பிடும் போது அப்பா தான் கூப்பிடுவா. அவள் சொன்னா, அப்பா என்னால் தாங்க முடியலப்பா, நான் சாக போகிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைப்பா நடத்துவார் ஆண்டவர், நீ பயப்படாத. ஒரு 2 வருஷம் ஆச்சு நடந்த சம்பவம். கணவன் ரட்சிக்கப்பட்டார். ஆனால் இன்னைக்கு அவளை போல பாடு அனுபவிக்கிற எத்தனையோ பேருக்கு அவள் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சாகாத, உயிரோட இரு, கர்த்தர் ஒரு நாள் உன்னை மாற்றுவார். இத்தனை பேரை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் அவளை அதற்குள்ளே நடத்தினார். அவள் நடந்து போனது எதுவும் விருதாவாய் அல்ல. நீ படுகிற பாடுகள் எதுவும் விருதாவாய் அல்ல. இதற்கு பின்னால், உன் ஒருத்தருடைய உபத்திரவத்துக்கு பின்னால் 1000 பேரை ரட்சிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ பெறுகிற அனுபவத்துக்கு பின்னால் எத்தனையோ பேருடைய உயிர் இருக்குது, எத்தனையோ பேருடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டி இருக்குது. பாருங்க, டாக்டர்ஸ் இவ்வளோ படித்து அவங்க எல்லாம் கற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த பாடியை அறுக்கும்போது சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எலிகிலாம் அறுக்க சொல்லுவாங்க, அங்கேயே வாமிட்டு வரும், அவங்களால முடியாது. ஆனால் அவ்வளோ பேரையும் டெஸ்ட் பண்ணி 5 வருஷம் படித்து, போஸ்ட்மார்ட்டத்தெல்லாம் படித்து, எல்லாம் படித்து, இவ்வளோ கஷ்டம் எதுக்கு தெரியுமா? கொஞ்சம் பேரை காப்பாற்றுவதற்கு. இவ்வளோ கஷ்டத்தை நான் ஏன் அனுபவித்தேன்? நான் என் வாழ்க்கையில் கொஞ்சம் பேர் என்ன பண்ண வேண்டியிருக்கு? காப்பாற்ற வேண்டி இருக்குது. அதே தேவன் தான் உன்னையும் நடத்துகிறார். இப்போ சொல்கிறேன், ஒரு பெரிய மேன்மை உபத்திரவம் இல்லாமல் வரவே வராது. பெரிய ஆசீர்வாதம் உன்னை கொண்டு கர்த்தர் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்றால், உன்னை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தணும். நீ எவ்வளவு வல்லமையா பயன்படுத்தணும்னு விரும்புறியோ அவ்வளவு விலை கொடுக்க வேண்டி இருக்குது. ஏன் தாவீது அவ்வளோ பெரியதான ராஜாவாக இருந்தான்? அவனை மாதிரி ஒரு ராஜா கிடையாது. ஏன் கிடையாது? அவனை மாதிரி பாடு அனுபவிச்சவனுமே கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஆடு மேய்க்க தொடங்குறான், பொருட்படுத்தப்படலை, வெறுக்கப்படுகிறான், அவ்வளவு பாடு. அதுக்கப்புறம் சரி சவுல்கிட்ட போனா, சவுல் கூப்பிட்டு, ராஜா கூப்பிட்டு வாசிக்க சொல்றாரு. ஸோ ராஜா வீட்டில் போயிட்டா நல்ல சாப்பாடு, இனி ஆடு மேய்க்க வேண்டாம், நல்லா இருக்கலாம்னு போனா அவன் கொல்ல பார்க்குறான், ஈட்டி எடுத்து எறிகிறான். அங்கிருந்து தப்பிச்சு பெலிஸ்தியர் பாளையத்துக்கு போனா அவனால நேரடியாக வாழ முடியல. ஏன்னா அவன் கொன்னது இன்னொரு பெலிஸ்தியன். வேஷம் மாதிரி அலைய வேண்டியிருக்கு, பைத்தியம் மாதிரி வாழ்க்கை ஓட. பாருங்க அவன் எப்படி இருந்தானா, பைத்தியம் மாதிரி. அவன் எப்படி யோசிச்சிருப்பான்? எதுக்குடா எனக்கு இந்த பாடு? ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை பாடுகளுக்கு நடுவில் உன்னை ஏன் நடத்தணும் தெரியுமா? ஒரு நாள் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நீ ராஜாவாக உட்கார வேண்டி இருக்கிறது. உன்னுடைய ஸ்தானத்துல இயேசு வந்து உட்கார வேண்டி இருக்குது. இயேசுவை நான் சொல்லணும்னா எப்படி சொல்லணும் தெரியுமா? தாவீதின் வேறுமானவர், தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்,
தாவீதின் நட்சத்திரத்தை உடையவர், தாவீதின் திறவுகோலை உடையவர். இந்த பேரு வரணும்னா நீ இவ்வளவு பாடு சகிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் பைபிள்ல அதிகமான ஒரு மனுஷன் பேர் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா அது தாவீது மட்டும்தான். ஏன்னா அந்த பாடு, அந்த அந்த கொண்டு போன பாதை, நீ போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு பாதையும் வெள்ளை போலம் தான். இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? வெளியே பயங்கர வாசனை இருக்கும். பார்க்குறவங்க சொல்லுவாங்க, உனக்கு என்ன கவலை? ஒரு ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பிள்ளையோட வீட்டுக்காரர் வந்து ரட்சிக்கப்படாதவர், ஆனால் பணத்துக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை கொடுத்தாச்சு. போனால் வீடு, பெரிய வீடு, காரு எல்லாம் இருக்கு. ஆனால் அடி சாத்துறது. அந்த பிள்ளைக்கு 2 தம்பி 3 தம்பி இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு என்ன, நீ நல்லபடியாக செட்டில் ஆயிட்ட, நம்ம குடும்பத்திலே நீ தான் ஆசீர்வாதமாக இருக்கிற. வெளியே பார்க்கறதுக்கு அப்படி ஒரு சாட்சி. நம்ப மாட்டாங்க, சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள நாம் அனுபவிக்கிற பாடு இருக்குல்ல, அது கசப்பு. ஆண்டவர் ஏன் உன்னை வெள்ளை போலத்தில் சுத்திகரிக்க சொல்றாரு? உனக்கு கொடுக்கப்பட போற மேன்மை அப்படி, உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அப்படி. அதுக்கு முன்னாடி உனக்குள்ள இருந்து கொஞ்சம் காரியத்தை எடுக்க வேண்டி இருக்குது. உனக்குள்ள இருந்து கொஞ்சம் காரியத்தை ரிமூவ் பண்ண வேண்டி இருக்குது. அந்த ரிமூவ் பண்ணாம என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நம்மளை ஏன் உயர்த்துறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஏன் செய்யறாரு அப்படின்னா, உள்ளுக்குள்ள கொஞ்சம் என்ன தேவைப்படுது? சுத்திகரிப்பு செய்வது. இப்போ நல்லா பாருங்க, உங்ககிட்ட 10,000 ரூபாய் ஆண்டவர் கொடுக்கணும் நம்பி அப்படின்னா, எப்போ அந்த 10,000 ரூபாய் கொடுப்பார் தெரியுமா? இதை நீங்கள் வீண் செலவு பண்ண மாட்டீங்கிற நம்பிக்கை உங்கள் மேலே வந்தால் தான் நம்ம என்ன செய்வோம்? ஒருத்தர்கிட்ட காசு கொடுப்போம். ஆடம்பரமாக செலவு பண்ணுற ஆள்கிட்ட காசு கொடுப்போமா? சில ஆட்கள்கிட்ட ஒரு சுபாவம் உண்டு, பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ கொடுத்தாலும் அதை மிச்சம் பண்ணி அதை எடுத்து வச்சு அது தேவையானதை மட்டும் வாங்கி அப்படி இருக்கும். சில ஆட்கள் இருக்கும், நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா 10 ரூபா செலவு பண்ணிட்டு தான் வரும். நமக்கு என்ன வரணும்? நம்பிக்கை வரணும். சில ஆள்கிட்ட நம்ம ரகசியம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்த சொல்கிறோம், அது மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கிட்ட சொல்லுவோம். நம்ம எதையாவது சொன்னால் ஊர் தூத்தி திரிகிற ஆள்கிட்ட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தேவனுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும், நம்மளை உயர்த்துறதுக்கு நம்பிக்கை வரணும். நான் இவனை ராஜாவா உட்கார வச்சா தாவீதுக்கு பெருமை வராதுன்னு அவன் மேலே என்ன வந்துச்சு? ஏன்னா நான் இந்த பாதையில் இவனை நடத்தி இருக்கிறேன், இவனை கொண்டு வந்து ராஜாவா உட்கார வச்சிருக்கிற. இவனை எவ்வளவு தூக்கி ஜனங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 சொன்னாலும் அவன் மண்டையில என்ன ஏறாது? பெருமை ஏறாது. அவன் சொல்லிட்டு போவான், நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க, ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை கர்த்தர் ராஜாவாக்கினார். அவன் மைண்ட்ல ஏறாது. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் ஏன் ஆசீர்வாதத்தை கொடுக்க யோசிக்கிறாரு? உங்ககிட்ட கொடுத்தா உங்களுக்கு என்ன வரணும்? கர்த்தர் எதிர்பார்க்கிற தாழ்மை வரணும். எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஒரு பெரிய ஊழியக்காரர், அடிக்கடி நான் டிவியில் பார்ப்பேன், அடிக்கடி அவர் சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்லுவார், என்னை நம்புங்கப்பா அம்பர். ப்ரேயர்ல சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், என்ன நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா. ஏன் என்ன நம்புங்கப்பா? பரலோகம் நம்பினால் மட்டும்தான் பரலோகம் உங்களையும் என்னையும் நம்பி தன்னுடைய பொக்கிஷத்தை கொடுக்கும். பரலோகத்துக்கு நம்பிக்கை வரணும் நம்ம மேல. அந்த நம்பிக்கை வர வரைக்கும் பரலோகம் தராது. அப்போ பரலோகம் என்ன எதிர்பார்க்குது? இவனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பெருமை இருக்கு, இவனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கோபம் இருக்கு, இவனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆடம்பரம் இருக்கு, இவனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத காரியங்கள் இருக்கு. இதை ரிமூவ் பண்ணுவோம். சிலர் சொல்லுவாங்க, சில நேரத்தில் காசு இல்லாத போது ஆரம்ப நிலையில ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆண்டவர் கொடுத்த உடனே இந்த பூனைக்குட்டியை திறந்து விட்டா பார்த்துருக்கீங்களா? நீங்க 2 நாள் பூனைக்குட்டியை அடைச்சி வச்சு திறந்து விட்டுருக்கீங்களா? அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. இங்கே ஓடும் அங்கே ஓடும், போய் ஒரே இடத்துல யூட்டர்ன்லாம் அடிக்கும். ஏன்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதே மாதிரி தான் சிலருக்கு ஆசீர்வாதம் கையில் வந்த உடனே தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆண்டவர் எதை நம்பி கொடுக்குறாரு தெரியுமா? நான் ஒரு காலத்தில் உனக்கு கஷ்டத்தின் பாதையில் நடத்தும் போது நீ உண்மையாக இருந்தல்ல, நான் ஆசீர்வாதத்தில் நடத்தும் போதும் அதே உண்மை உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். தேவன் ஒரு நாளும் நாம் ஏழ்மையாக இருக்க விரும்பவில்லை, எளிமையாக இருக்க விரும்புகிறார். God never allow the luxury. He need the simplicity. ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். நம்ம பட்டினியாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்பவே இல்லை. ஆனால் சாப்பாடு எடுத்து குப்பையில் கொட்டணும்னு கர்த்தர் விரும்பலை. நீ எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கோ. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கு. கர்த்தருக்கு நம்ம மேல் நம்பிக்கை வரணும். எவ்வளோ கூட இவன் மண்டையில் ஒன்றும் ஏறாது,
எவ்வளவு சொல்லு, இவனுக்கு பெருமை வராது. எங்க கொண்டு போய் உயரத்தில் உட்கார வை. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் மேன்மை வந்தோன்னா நடைய மாறிடும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்துறாரோ நீங்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்மைப்பட வேண்டும். ஏன்னா இந்த உயர்வுக்கு நாம காரணம் இல்லை, பரலோகம் காரணம். கர்த்தர் உள்ள பார்க்குறாரு. உள்ள இவ்வளோ சுத்திகரிச்சிருக்கிறோமா? சபை சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா? உள்ளுக்குள்ளே கர்த்தர் விரும்புகிறதான பரிசுத்தம் இருக்கிறதா? கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் வந்துருச்சா? இப்போ பாருங்க, எஸ்தருக்கு சுத்திகரிப்பு நடக்குது 6 மாதம். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப ஆச்சரியம். நீங்கள் 2வது பாயிண்ட் வாசிங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்தர் 2:12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளைப்போளத் தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்றச் சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி. நல்லா கவனிங்க. 2வது என்ன பண்ணணும்? சுகந்த வர்க்கம். சுகந்த வர்க்கம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். 26 வாசிங்க. யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு. பொதுவா சுகந்த வர்க்கம் யாருக்கு இடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா மரித்தோருக்கு இடுவாங்க. என்ன செய்வாங்க? மரித்தோருடைய எதுக்கு சுகந்த வர்க்கம் இடுறாங்க? மரித்தோருக்கு அந்த பாடி கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? சுகந்த வர்க்கம் இடுவாங்க, அந்த பாடி ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு. அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடியதான செத்த கிரியைகள் மூலமாக ஒரு சாட்சி வெளியே வரும். இந்த சாட்சி வெளியே வராம இருக்கிறதுக்கு 2வது சுத்திகரிப்பு தேவைப்படுது. வாசிங்க 2 கொரிந்தியர் 2:16 வாசிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாலும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கு. அப்ப நமக்குள்ள 2 வாசனை இருக்குது. ஒன்று என்ன வாசனை? மரண வாசனை. 2வது ஜீவ வாசனை. இந்த மரண வாசனை போகணும்னா செத்த கிரியைகளார நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கு. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியஞ்செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப என்ன அர்த்தம்? இப்ப இப்படி எடுத்துக்கோங்க. வெள்ளை போலன்றது வேற, அது நமக்குள்ள சுத்திகரிக்கிற காரியம், அபிஷேகம், அது நமக்கு வைக்கப்பட்ட பாடுகள், அதெல்லாம் இருக்கு. இன்னொன்னு இருக்கு, எனக்குள்ளாக இருந்து வீசுகிற வாசனை, எனக்குள்ள இருந்து வீச போற ஒரு வாசனை இருக்கு. இது செத்த கிரியை, டெட் செல்ஸ். எதுக்கு சொல்றேன்? நமக்குள்ள சில டெட் செல்ஸ் இருக்கு. டெட் செல்ஸ். இந்த டெட் செல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெட்டி சாதாரணமா போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா நகத்துக்குள்ள இருந்து ஒரு வாசனை வரும், நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி தான் நமக்கு உள்ள இருந்து சில வாசனை வீசும், செத்த கிரியைகள் அது இருக்குது. இதை போக்குறதுக்கு என்ன செய்யணுமா? பழைய ஏற்பாட்டில் வசனம் சொல்லுது, அந்த பாடிக்குள்ள இருந்து ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? சுகந்த வாசனை இடுறாங்க. புதிய ஏற்பாடு சொல்லுது, இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியது அதிக நிச்சயம். உள்ளான காரியங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அதிக நிச்சயம். வெளியே எல்லாருமே இங்க பரிசுத்தவான்கள் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. எவ்ரிஒன் இஸ் பெர்ஃபெக்ட் வெளியே பார்க்கும் பொழுது. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற செத்த கிரியைகள், நம்ம பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நாம நல்லவங்க, எதிரில் இருக்கிறவங்க கெட்டவங்க. இதுவே முதல்ல செத்த கிரியை. உங்களுக்குள்ள சில செத்த கிரியைகள் இருக்குது. அது சிந்தனையில் இருக்கலாம், அல்லது எண்ணங்கள்ல இருக்கலாம், அல்லது பேச்சுக்கள்ல இருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ள ஒரு கசப்புகளுக்குள்ள இருக்கலாம். உள்ளுக்குள்ள இருக்கும், நிறைய இருக்கும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ முதல்ல கந்தவர்க்கமிடு, சுகந்தவர்க்கமிடு. இந்த வாசனை நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த மாம்சம் இருக்குல்ல, இது இருக்கிற வரைக்கும் இந்த மாம்சத்தினுடைய வாசனைன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். புரியுதா? மாம்சம்னு ஒன்று இருந்தா மாம்சத்தின் வாசனை ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த வாசனைய மேற்கொள்ளக்கூடிய இன்னொரு கந்தவர்க்கம் இருக்கு, சுகந்த வர்க்கம். அதுதான் இயேசுவின் ரத்தம். அந்த இயேசுவின் ரத்தம் என்ன செய்யுது? இந்த வாசனையிலிருந்து என்னை சுத்திகரிக்கிறது, செத்த கிரியைகளை ரிமூவ் பண்ணுது. ரிமூவ் பண்ணி இப்போ எனக்குள்ள இருந்து ஒரு 10 செத்த கிரியை வாசனை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு வாசனை இருக்கு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு கழிவுக்கும் ஒரு வாசனை இருக்குது. நம்ம உடம்புல இருந்து வெளியே போற ஒவ்வொரு கழிவுக்கும்
ஒரு வாசனை இருக்கு. ரத்தத்துக்கு ஒரு வாசனை இருக்குது, மற்ற கழிவுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாசனை இருக்கு. ஒவ்வொரு கழிவா போக 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 நம்ம உடம்பு சுத்தமாகிட்டே இருக்கும், சுத்தமாகிட்டே இருக்கு. ஒரு நாள் கழிவுகளே இல்லாமல் நான் ஆவியிலே மாறும்போது என் உடம்பு முழுவதும் எப்படி மாறி விடுகிறது? வாசனையே இல்லாமல் ஜீவனுக்கு ஏதுவான வாசனை வந்துருது எனக்குள்ள. அப்ப எனக்குள்ள இருக்கிற செத்த கிரியைகள் ஒன்னொன்னா மாறிட்டே இருக்குதா? ஒன்னொன்னா போயிட்டே இருக்குதா? இயேசுவின் ரத்தம் என்ன சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்குதா? Am I perfect in Christ? அதான் இம்பார்ட்டன்ட். என்ன சுத்திகரிக்கக்கூடிய காரியங்களை நான் என்ன செய்யறேன்? எனக்குள்ள இருக்கிற நல்ல காரியங்களை வச்சுக்கிட்டு எனக்குள்ள இருக்கிற செத்த கிரியைகளை நான் மறைத்துக் கொள்றேன். ஏன் பல நேரத்தில் நம்ம கிட்ட இருக்கிறதுனா கம்பாரிசன். அவருக்கு நான் பரவாயில்ல, அவங்களுக்கு நான் பரவாயில்ல, அந்த வீட்டாருக்கு என் வீட்டார் பரவாயில்ல, அவங்கள விட நான் எவ்வளவோ பெட்டர். அவங்கள ஆண்டவர் கேட்கிறாரு, நீ அவங்கள விட பெட்டர், என்னை விட பெட்டரா? ஏன்னா நான் கம்பேர் பண்ணது அவங்களோட உண்மை இல்லை, நான் கம்பேர் பண்ணது என்னோட உண்மை. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், பிதா உங்கள் கடன்களை மன்னிப்பது போல. அப்ப கம்பாரிசன் ஃபுல்லா எங்க வருது? காடோட வருது. இன்னைக்கு நம்ம கம்பாரிசன் யாரோட பண்ணிக்கிறோம்? அந்த சிஸ்டருக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல, அந்த பிரதருக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல, அந்த சர்ச்சுக்கு எங்க சர்ச்சு எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இப்படி கம்பேர் பண்றீங்க, மற்ற எந்த விஷயத்திலும் இப்படி கம்பேர் பண்றது இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், உங்க பையன் 40 மார்க் எடுத்துட்டு வரான், யாரோட கம்பேர் பண்ணுவீங்க? இத்தனை பேர் 80 எடுத்திருக்கான், இன்னும் 40க்கு இவ்வளவு பெருமையா சொல்றமா இல்லையா? அப்ப நம்ம கம்பாரிசன் யாரோட போகுது? நம்மளை விட மேல இருக்கிறவங்களோட போகுது. ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மட்டும் நம்ம கம்பாரிசன் நம்ம கிட்ட கீழே இருக்கிறவங்களோட. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எங்க கம்பேர் பண்ணு? என்னோட கம்பேர் பண்ணு, என்னோட கம்பேர் பண்ணு, என்ன மாதிரி மாறணும்னு பாரு. அப்படித்தான் சொல்றது ரோமர் 8:29. குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னிந்தாரோ தேவனுடைய சாயலாய் மாற வேண்டும். அதுதான் என்னுடைய கம்பாரிசன். அப்ப என்னை ஏதோ ஒன்று சுத்திகரிக்க வேண்டி இருக்குது. எனக்குள்ள இருக்குது ஏதோ கொஞ்சம் காரியங்கள், சத்தக்கிரிகள் வந்துகிட்டே இருக்குது. அது சிந்தனையில வருதா, பேச்சில் வருதா, எல்லாம் வருதா? நிறைய பேர் கேட்பாங்க, இந்த யூத்ஸ் எல்லாம் கேட்பாங்க மீட்டிங் போகும்போது, எனக்குள்ள இன்னும் சிந்தனையில போராட்டம் இருக்கு, பிரச்சனையில போராட்டம் இருக்கு, நான் பரலோகத்துக்கு போவேனா? ஆனால் அது பரலோகத்துக்கு போறதுக்கும் அதுக்கும் என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. நீ அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறியா இல்லையாங்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது. இப்ப அந்த இதுல நான் இருக்கணும்னு நீ நினைச்சிட்டீங்கன்னா தான் போக மாட்டேன். நான் மேற்கொள்ளணும், வெளியே வரணும், ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஒருவேளை அந்த நேரத்தில் வரும்போது இவன் அதுல இருந்து விடுபட நினைக்கிறான், விரும்புறான், முயற்சி செய்யறான், போராடிக்கிட்டு இருக்கிறான். அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஆண்டவர் இவ்வளோ கஷ்டப்படுறான், அவனுக்கு உதவி செய்வோம். இன்னொரு குரூப் இருக்கு, இருக்கிற இடத்துல சாட்டிஸ்ஃபைட். நீங்க பைபிள் பாருங்க, மேலே போறதா ஸ்டாபிளா நிக்கிறதா? பைபிள் படிப்படியா மேல போக சொல்லி கொடுக்குதா, ஒரே இடமா நில்லுன்னு சொல்லி கொடுக்குதா? மேல போக சொல்லுது. பரிசுத்தம் உள்ளவன், நீதி செய்கிறவன், மகிமையின் மேல் பரிசுத்தம் உள்ளவன், என்னை போல இன்னும் பரிசுத்தமாகட்டும். மோசேவை எடுத்துங்க, முச்சடியில பார்த்த மகிமை வேற, மலைக்கு மேல பார்த்த மகிமை வேற. அதுக்கப்புறம் அவர் அந்த கண்மலை வெடிப்புல கிட்ட கேட்கிறாரு, நான் உம்முடைய மகிமையை, அடுத்த லெவலுக்கு போறாரு. இப்ப அடுத்து அங்க சொல்றாரு, எங்க? மர்ரூம மலைக்கு போறாரு. நான் அந்த நல்ல மலையையும் அந்த நல்ல தேசத்தையும் லீபனானையும் பார்க்க ஆவலாய் அடுத்த லெவலுக்கு போறாரு. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. சிலர் அங்கே நின்னுக்கும், ஸ்டேபிளா நின்னுக்கும். போதும் எனக்கு இது போதும், என் அளவுக்கு இது போதும். ஆண்டவர் சொல்வாரு, செத்த கிரியை, வளர்ச்சியே இல்லாம ஒண்ணு நின்னா என்ன ஆகும்? ஒரு இடத்துல வந்து வளர்ச்சியே இல்லை, ஸ்டாண்டர்ட் ஆயிடுது, அது என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்றாரு, அவர் வர்ற வரைக்கும் வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு எது தடையா இருக்குதோ எல்லா செத்த கிரியும் உள்ள மாறணும். நிறைய பேருக்குள்ள ஜீவனுக்கு எதுவான வாசனை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, சுகந்த வாசனை இடு, உன் மரண வாசனையை மேற்கொள்ளக்கூடியதான சுத்திகரிப்பு உள்ள வரணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உண்மையா நீங்க ஒரு காரியத்தை விட்டு வெளியே வரணும்னு கேட்கும் போது கர்த்தர் அதிலிருந்து விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உண்மையா கேட்கும் போது நான் என்னுடைய காலேஜ் டேஸ்ல இருந்து சொல்றேன், 18 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 32 வருஷம் ஆச்சு. இப்பவும் சொல்றேன், ஆண்டவர் எந்த காரியத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். ஆனா அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நான் அதுல இருந்து வெளியே வரணும்னு தான் பார்க்கிறார். ஆசைப்படுறேன்னா சில நேரத்தில் என்னால் முடியாது. அதே மாதிரி தான் சிலருக்கு படிக்க வராது, என்ன செய்யாது, வராது. ஆனால் அவன் கர்த்தர்கிட்ட கெஞ்சுவான், ஆண்டவரே எனக்கு வரல, நேச்சராகவே எனக்கு என்ன வரல,
படிப்பு வரல. படிப்புங்கிறது ஒரு ஒரு விஷயம், அவ்வளோ நாலேஜ். ஆனால் ஒருத்தன் ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு ஆசை இருக்குது இப்படி வரணும்னு, ஆனால் எனக்கு இயற்கையாகவே என்ன இல்லை, மேற்கொள்ள முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் கர்த்தர் ஞானத்தை தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது, அவர் தருவார். அதே மாதிரி தான் எனக்கு ஆரம்பத்திலிருந்து 4 தலைமுறை 5 தலைமுறை 10 தலைமுறையா ஜீன்குள்ள சில விஷயங்கள் ஜென்ம சுபாவங்கள் வந்திருக்கு. ஆனா இந்த தலைமுறையில் அதை நான் மாற்ற விரும்புகிறேன். எனக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க, என்னால முடியல, இது ஒரு மனுஷன் மூலமாக பாவம் நுழைந்தது போல எனக்குள்ள வந்துருச்சுன்னு கேட்கும் போது கர்த்தர் என் செத்த கிரியைகளை மாற்றி ஜீவனுக்கு ஏதுவான கிரியையாக மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எதையும் கர்த்தர் மாற்றுவார், எதையும் மாற்றுவார். ஒரு குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையா பிரிஞ்சுக்கிட்டே வராங்க, கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழவே மாட்டாங்க. அப்புறம் போய் அந்த ஃபேமிலியோடைய இவங்களை எடுத்து பார்த்தா அவங்க அம்மா எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல பிரிஞ்ச குரூப்பாக இருக்குது. இப்போ அந்த பிரதர் சொல்கிறாரு, இது என்னன்னே தெரியல பிரதர், நானும் பார்க்குறேன், எதுக்கு எடுத்தாலும் சண்டை வருது, பிரிஞ்சிடலான்ற மைண்டு வருது. இப்போ இந்த செயினை உடைக்கணும், இந்த செயினை என்ன செய்யணும், உடைக்கணும். ஏன்னா இது ஜென்ம சுபாவம் உள்ளுக்குள்ளே வருது, அந்த பொறுமை இல்லை, பிரிஞ்சு போன என்ன வருது. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் 2 பேரும் சேர்ந்து விருப்பப்பட்டு, ஆண்டவரே நாங்கள் ஒன்றா இருக்கணும், எங்கள் குடும்பத்தில் என்ன இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு சாபம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் கேட்டதுனால நான் சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி வந்துக்கிட்டே இருக்குது, இதிலிருந்து என்னை விடுதலையாக்கும்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த செயினை, செத்த கிரியை அங்கிருந்து ரிமூவ் பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஏன்னா நமக்குள்ள அந்த செத்த கிரியை இருக்குது, ஜென்ம சுபாவம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது, அதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சுபாவம். இது உள்ளே சுத்திகரிக்கப்பட வேண்டிய கந்த வர்க்கம். இது சுத்திகரிக்கப்படுதா? சில நேரங்களில் நாம் இதை புரிஞ்சுக்க மாட்டோம், ஏன் இப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்க மாட்டோம். உள்ளுக்குள்ள இருக்கிறத ரிமூவ் பண்ணணும், மாற்றணும், சுத்திகரிக்கணும். அதுக்கு 2 பேரும் உட்காந்து பேசணும், சரி பண்ணால் மட்டுமே இது சரியாகும். அதே மாதிரி செத்த கிரியைகள் நிறைய இருக்கும் உள்ளுக்குள்ள, இதை கழுவுவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும் மாற்றும், சுத்திகரிக்கும். அப்போ சபையானது தேவனை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி முழுவதும் சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்கணும். 2ஆம் அதிகாரம் எஸ்தரின் புஸ்தகத்தில் எஸ்தர் எத்தனை மாதம் ஆயத்தப்பட்டாங்க? 12 மாதம் ஆயத்தப்பட்டாங்க. 12 மாதம் ஆயத்தப்பட்டு அவங்களுக்கு டெஸ்ட் எத்தனை நாள் தெரியுமா? டெஸ்ட் ஒரே நாள் டெஸ்ட். 2ஆம் அதிகாரம் எஸ்தரின் புஸ்தகம் 14வது வசனம், சாயங்காலத்தில் உள்ளே பிரவேசித்து காலமே, அப்போ அவளுக்கு டைம் எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும்? ஈவினிங் டு மார்னிங், காலை வரைக்கும், ஒரே ஒரு நாள். இந்த ஒரு நாள் அவள் ராஜாவுக்கு பிடித்த ஸ்திரீயாய் மாறிவிட்டால் ராஜா அவளை பட்டத்து ராஜையாக மாற்றி விடுவான். இல்லைன்னா ராஜா அனுப்பிடுவான், திருப்பி ராஜா கூப்பிட்டா தான் உண்டு. அந்த வசனம் என்ன சொல்லுது? ராஜாவின் பிரதனாகிய சாஸ்காசனுடைய விசாரிப்புக்குள் இருக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் மாதத்துக்கு திரும்பி வருவாள், ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைத்தாள் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில். அப்ப செகண்ட் டைம் நோ சான்ஸ் அன்லஸ் ராஜா கூப்பிட்டா. அப்ப எனக்கு கிடைக்க போறது என்ன சான்ஸ்? ஒரே ஒரு சான்ஸ். அந்த ஒரு சான்ஸ்ல நான் ப்ரூஃப் பண்ணேன்னா பட்டத்து ராணி. உங்களுக்கும் எனக்கும் ஒரு இமை பொழுது, ஒரே ஒரு நிமிஷம் ராஜா வரப்போகிறார். அந்த வருகிற ஒரு நிமிஷத்தில், ஒரு இமை பொழுதில், இஃப் யூ ப்ரூவ்ட், நீங்கள் உங்களை நிரூபித்தால் நீங்கள் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்கப்படுவீர்கள். இந்த ஒரு நிமிஷத்துக்கு, அந்த ஒரு சாயங்காலம் டு காலைக்கு எஸ்தர் எவ்வளவு ப்ரிப்பேர் ஆனா? 12 மாசமும் ப்ரிப்பேர் ஆகிறா, 365 நாளும் ப்ரிப்பரேஷன். எதுக்கு? அந்த ஒரே ஒரு நாளைக்கு. இந்த ஒரு நாள் தான் எனக்கு சான்ஸ். இந்த ஒரு நாள் சான்ஸை மட்டும் நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன்னா நான் நிரந்தரமாக அவருக்கு ராஜகுமாரத்தியை மாறிவிடுவேன். மற்ற அத்தனை பேரும் அந்த சான்ஸை விட்டுட்டாங்க, எஸ்தர் யூட்டிலைஸ் பண்ணிட்டா. வசனம் கீழே அப்படியே இருக்குது. 17வது வசனம் வாசிங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். இந்த அன்பு வைக்கிறதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? அந்த ஒரு சாயங்காலம், ஒரு சாயங்காலம். இயேசு கிறிஸ்து நினையாத நாளிகளே வரப்போகிறார். நமக்கு கிடைக்க போறது ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷம். நாம் மறுரூபமாக போகிறோம். அந்த ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் எப்படி ஆயத்தப்பட வேண்டியிருக்கு தெரியுமா? 12 மாதமும் ஆயத்தப்பட வேண்டியிருக்கிறது. உள்ளுக்குள்ளேயும் ஆயத்தப்படணும்,
வெளியும் ஆயத்தப்படணும். எல்லாவித ஆயத்தத்தோடு, சகல விதமான ஆயத்தத்தோடு. அதான் வசனம் சொல்லுது, எல்லாவித காவலோடும் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். எல்லாவித காவல், எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட். யூ மஸ்ட் பி ரெடி. ஏன்? எனக்கு கிடைக்க போறது ஒரே ஒரு சான்ஸ். அந்த ஒரு இமைப்பொழுது, அந்த ஒரு நிமிஷம், அதை நான் தவற விடவே கூடாது. அதை நான் விட்டுட்டேன்னா ரெண்டாவது சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது. ராஜா கூப்பிட்டா உண்டு, திருப்பி இயேசு ரெண்டாவது தடவை வரும்போது எனக்கு வாய்ப்பு கிடைச்சா உண்டு, அல்லது உபத்திரவ காலத்தில் கிடைக்குதோ கிடைக்காதோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக கிடைக்கிற சான்ஸ் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? முதல் முறை போகும்போது நான் என் சுத்திகரிப்பு ராஜாவுக்கு ஏற்றபடி இருக்கிறதா, ராஜா விரும்புகிறபடி இருக்கிறதா, ராஜா என் மேல் அன்பு வைக்கிறபடி நடந்து கொள்கிறேனா, ராஜா என்னை விரும்புகிறபடி என்னுடைய காரியங்கள் இருக்கிறதா, எல்லாத்தையும் பார்க்குறார் ராஜா. இந்த 12 மாச சுத்திகரிப்பினுடைய மொத்த காரியமும் அந்த ஒரு நிமிஷத்தில் தான் இருக்கிறது. இப்போ நம்ம ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? எதுக்கு சொல்றேன்? ஒரு நாள் ராத்திரியில் ஆகிற பரிசுத்தம் அல்ல இது. மாசத்தில் ஒரு நாள் ஆகிற சுத்திகரிப்பு அல்ல இது. கம்யூனியன் நாள் அன்னைக்கு ஆகிற சுத்திகரிப்பு அல்ல இது. இது என்ன தெரியுமா? 12 மாதமும் ஆக வேண்டிய சுத்திகரிப்பு, ஒவ்வொரு நாளும் ஆக வேண்டிய சுத்திகரிப்பு. ஏன்னா ராஜா எப்போ கூப்பிடுவார்னு தெரியாது, எப்போ அழைப்பு வரும்னு தெரியாது. அவர் ரெடியா இருக்கணும். கல்யாண வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டு, ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு ரெடியா இருக்கணும். ராஜா உன்னை அழைக்கிறார்ன்னும் போது எங்க சென்ட் எங்க வச்சேன், அதை எங்க வச்சேன், இங்க வச்சேன் தேடுறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். எப்போ கூப்பிட்டாலும் ரெடியா, இதோ கல்யாண வஸ்திரம் தரித்தவளாய் காணப்பட்டு. அப்போ எனக்கான சுத்திகரிப்பு 12 மாசமும் இருக்கு. ஆனால் எனக்கான எக்ஸாம் ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது. அந்த ஒரு நாளில் நான் சாதித்து விட்டால் நான் பட்டத்து அரசியாக எப்பொழுதும் உட்கார்ந்திருப்பேன். 127 நாட்டுக்கு நான் அரசியாக மாறிடுவேன். அந்த ஒரு நாள் இயேசுவின் வருகையில் நான் அவரோடு கூட சென்று விட்டால் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட நான் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்திருப்பேன். அல்லேலூயா. நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு ஒன்று தான். ஏதோ ஒரு நாள் சுத்திகரிச்சா போதும். சிலர் சொல்கிற மாதிரி சுத்திகரிப்பு கூட்டம் 3 நாள் சுத்திகரிச்சா போதும், அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனியன் அன்னைக்கு சுத்திகரிச்சா போதும். இதெல்லாம் ஆகாது. ஒவ்வொரு நாளும் 2024 என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு தீர்மானம் எடுங்க. ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்பட்டு நிற்பேன். இன்னைக்கு இயேசு வந்தால் நான் போவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னை சுத்திகரிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ராஜா கையில் இருக்கு மிச்சமும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா? நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில் ராஜா வரும்போது அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோமா? அழைப்பு சாயங்காலத்தில் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்தர் சாயங்காலத்திலே உள்ளே பிரவேசிப்பாள். வரும்போது கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். ஒரு இருளான நேரத்தில் இந்த பூமியானது முழு பாவத்தில் இருளில் மூடி கிடக்கும் போது ஒரு வெளிச்சம், ஒரு எக்காலம் தொனிக்கும், ஒரு அழைப்பு கிடைக்கும். ராஜா உன்னை அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எப்போ போக முடியும் தெரியுமா? 12 மாசம் ஆயத்தமாய் இருக்கிற உயிரோடு இருக்கிற நாமும் அப்பதான் பிரவேசிக்க முடியும். அப்பதான் ராஜா உங்களை ராஜகுமாரத்தியா நம்மளை மாற்ற முடியும். வெள்ளை போலம், சுகந்த வர்க்கம், எல்லா விதமான சுத்திகரிப்பு எல்லாம் நடந்திருக்குதா? ஏதோ ஒன்று நடந்து ஒன்று நடக்காமல் இருந்தால் முடியாது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் பார்க்கும்போது ஒரு குறையில்லாத ஒரு மனவாட்டியா நிக்கணும்னு விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்தில் எது கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இன்னும் எனக்குள்ள இருக்கு? செத்த கிரியைகள் எது இருக்கு? எதெல்லாம் இன்னும் ரிமூவ் பண்ண வேண்டி இருக்கு? வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேக தைலத்தினாலும் எங்களுக்குள்ள இருந்து அதை ரிமூவ் பண்ணுங்கப்பா. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் எங்களுக்குள் கடந்து வருவீராக. சில நேரங்களில் நீர் எங்களுக்கு ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கசப்பா, கொஞ்சம் கஷ்டமா, கொஞ்சம் வேதனையா, கொஞ்சம் பாடுகள், அதை ரிமூவ் பண்றதுக்கான பாடுகள் ஆண்டவர் நடத்தும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சில நேரத்தில் சில காரியங்களை விட முடியாத போது கர்த்தர் உன்னை நேசிச்சதுனால விட வைக்கிறதுக்கு கர்த்தர் சில காரியங்களை நடத்துகிறார். பவுலே சொல்றாரு, அவன் ஆத்மாவை தப்புவிக்கும்படி அவனை சாத்தான் கையில ஒப்பு கொடுத்து
சில நேரத்தில் கர்த்தர் நம்ம ஆத்மாவை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும்படி உங்களுக்குள்ள இருந்த சில காரியங்களை ரிமூவ் பண்றதுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய காரியம் அல்ல. உன் ஆத்மாவை தப்புவிக்கிறதுக்கு உனக்குள்ள இருக்கிற செத்த கிரியையை ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த சின்ன வேதனை உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துரும். ஏன் என்ன நடத்தினாரு, ஏன் இப்படி பண்ணாரு, நான் ஏன் இந்த பாதையை கடந்து வந்தேன், உனக்கே தெரியாம உனக்குள்ள நிறைய செத்த கிரியைகள் இருந்துச்சு. உன்னை அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமா மாத்திரத்துக்காக அப்படி நடத்த வேண்டி இருந்துச்சு. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, இந்த கடைசி நாளில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். இனி வருகிற வருஷங்கள் அத்தனையும் வெறும் 2024 மட்டும் இல்லை ஆண்டவரே, வருகிற வருஷங்கள் எல்லாவற்றிலும் நீர் என்னை சுகந்த வாசனையாய் நுகரணும் ஆண்டவரே. நீர் என்னை பார்க்கும்போது ராஜகுமாரத்தை உள்ளார பூரண மகிமை உடையவள்னு சொல்லணும் ஆண்டவரே. நீர் என்னை பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீ மிகுந்த பேரழகு ரூபவதியாய் இருந்தான்னு சொல்லணும் ஆண்டவரே. என் ரூபவதியே உன்னில் பழுதொன்றும் இல்லையான்னு சொல்லிடணும் ஆண்டவரே. அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, அப்படி ஒரு ஆவிக்குரிய சபையா எங்க சபை மாறிடணும். எங்க சபையை பார்த்து உமக்கு சித்தமானால் பரலோகத்துல இருந்து ஒரே ஒரு வார்த்தை, அதுல ஒரு ஆடு கூட காணாம போகாது, அத்தனையும் பரலோகத்துக்கு வரும்னு எங்களை பார்த்து நீங்க சொல்லிடணும் ஆண்டவரே. அந்த சபைக்குள்ள ஒரே ஒரு செத்த கிரியை இருக்குன்னு ஒரே ஒருத்தரை கூட நீங்க சொல்லக்கூடாது. எங்க சபை 100% பர்ஃபெக்ட் உள்ள சபை. ஒரு ஸ்கூல்ல 100% எதிர்பார்க்கறாங்க ஆண்டவரே ரிசல்ட். ஒரு ஹாஸ்பிட்டல்ல 100% எதிர்பார்க்கறாங்க யாரும் சாவக்கூடாது. ஒரு டீம் 100% ஜெயிக்கணும்னு விரும்புது ஆண்டவரே. நாங்க விரும்புறோம் எங்க சபை 100% ஜெயிக்கிற சபை. எங்க சபையில ஒருத்தர் கூட கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சபையா நாங்க மாறணும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களை சுத்திகரித்தீர், உடைய வசனத்தினால் புடமிட்டீர், ஆவியினால் எங்களை சுட்டெரித்து எங்களுக்குள் இருக்கிற களிம்புகளை நீக்கி உம்முடைய அபிஷேக தைலத்தினால் எங்களை சுத்திகரித்த தயவுக்காய் நன்றி. வெறும் தண்ணீரால் மாத்திரம் கழுவப்பட்டவர்களாய் அல்ல ஆண்டவரே, அக்கினியினாலும் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, கர்த்தருக்கு முன்பாக மாசற்ற மனவாட்டியாக, பசும் பொன்னாக, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனவாட்டியாக, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதான பழுதில்லாத புறாவாக எப்பொழுதும் காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எங்கள் சபை வருகிற வருடத்தில் இன்னும் பரிசுத்தத்தில் வளர, இன்னும் விசுவாசத்தில் வளர, இன்னும் வசனத்தில் வளர, அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.